இன்றைய டாப் 10 செய்திகளை பார்த்து விடுவோம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் தாயின் கண்முன்னே சிறுமியை ஒரு சிறுத்தை கடித்து வனப்பகுதிக்குள் இழுத்து சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முந்தா, மோனிகா தேவி தம்பதியரின் 4 வயது மகள் ரோஷினி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை கண்ணிமைக்கும் நொடியில் பாய்ந்து சிறுமியை இழுத்து சென்றது. பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட வனத்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டனர். அருப்புக்கோட்டை அருகே திருவிருந்தாள்புரம் கிராமத்தில் குடும்ப பிரச்சினையில் மனைவி மற்றும் தனது 2 பெண் குழந்தைகளை அரிவாளால் வெட்டி கொலை செய்த நபர் காவல்துறையில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவிருந்தாள்புரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் விவசாயி சுந்தரவேலு, பூங்கொடி தம்பதி. இவர்களுக்கு 10 வயதில் ஜெயதுர்கா, 7 வயதில் ஜெயலட்சுமி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் தனது மனைவி பூங்கொடி மற்றும் குழந்தைகளான ஜெயதுர்கா, ஜெயலட்சுமி ஆகிய 3 பேரையும் சுந்தரவேலு அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி கண்ணன் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் தாலுகா போலீசார் இந்த சம்பவம் குடும்ப பிரச்சினை காரணமாக இந்த கொடூர சம்பவம் நடந்ததா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் புதிய வசதியை தமிழக பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட செல்போன் எண்ணிற்கு ஒரு SMS அனுப்பப்படும் என்றும் அதில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் வில்லங்க சான்றிதழை இலவசமாக பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த சான்றிதழின் இணைப்பு 30 நாட்கள் செல்லுபடியாக இருக்கும் என தெரிவித்துள்ள பதிவுத்துறை, மக்கள் இதனை சொத்து வரி, மின்சார மற்றும் நீர் இணைப்பு, பெயர் மாற்றங்களை செய்ய பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளது. சென்னை மாநகருக்குள் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை தண்ணீர் லாரிகள் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி சிறுமி உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பீக் ஹவர்ஸில் கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 2 நாட்களாக பீக் ஹவர்ஸில் இயக்கப்பட்ட தண்ணீர் லாரிகள் உட்பட கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே குடிநீர் லாரிகள் இயங்காததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழ்நாடு குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பீக் ஹவர்ஸில் தேவையான தண்ணீர் லாரிகளை அனுமதிக்க வேண்டும் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இதையடுத்து காலை 5 மணி முதல் 7:30 மணி வரை தண்ணீர் லாரிகளை இயக்கவும், காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. மாலை நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத சாலைகளை கண்டறிந்து 3 நாட்களில் பட்டியல் தயாரித்து அந்த சாலைகள் வழியாக தண்ணீர் லாரிகளை இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. பொறுப்பின்றி செயல்பட்ட 3 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டது. அப்போது கடந்த மே 16 மற்றும் மே 17ஆம் தேதிகளில் பெங்களூருவில் இருந்து லண்டன் வரை சென்ற 2 ஏர் இந்தியா விமானங்களில் அனுமதிக்கப்பட்ட 10 மணி நேரத்தை கடந்தும் பாதுகாப்பு வரம்புகளை மீறியும் விமானிகள் பணியாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் கோட்ட துணைத் தலைவர் சூரா சிங், குழு திட்டமிடல் தலைமை மேலாளர் பிங்கி மிட்டல் மற்றும் குழு திட்டமிடல் வழிகாட்டு அதிகாரி பாயல் அரோரா ஆகியோர் தங்களது பணியை சரியாக செய்யவில்லை என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதனால் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஹோசூரில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். ஹோசூர் பேருந்து நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் மைய பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் 1/2 அடி நீளத்திற்கு விலகியுள்ளது.
தகவல் அறிந்து வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரிசல் ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு மேம்பாலம் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதித்தனர். இதையடுத்து சென்னை, சேலம் ஆகிய இடங்களிலிருந்து ஹோசூர் வழியாக பெங்களூரு செல்லும் வாகனங்கள் இந்த மேம்பாலத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் மேம்பாலத்திற்கு முன்னதாக உள்ள சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 60 வயதாகும் அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். புற்றுநோய் பாதிப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக கூறிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் காவல் நிலையத்தின் முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரை பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளியண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவரும் தர்மபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிலட்சியும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதல் திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனிடையே பெண்ணை காணவில்லை என்று அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் மாத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைய வேலு மற்றும் ஜோதிலட்சுமி ஆகிய இருவரும் வந்துள்ளனர். அப்போது தகவலறிந்து வந்த பெண்ணின் உறவினர்கள் வேலு மற்றும் அவரது உறவினர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஐநா பாதுகாப்பு பேரவையில் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாக நடைபெற்ற அவசர கூட்டத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டோரஸ், சர்வதேச அணுசக்தி ஆணைய தலைவர் ரஃபேல் குரோசி மற்றும் பல நாட்டு தூதர்கள் கலந்து கொண்டு போர் நிறுத்தம் செய்ய உடனடி சர்வதேச அரசியல் தலையீடு தேவை என வலியுறுத்தினர். அப்போது பேசிய ஈரான் தூதர் அமீர் சையத் இரவானி, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் போர்க்குற்றம் என்றும் அமெரிக்கா இதில் ஈடுபட்டால் அது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் தூதர் டானி டானோன், ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவடையும் வரை தாக்குதல் தொடரும் என திட்டவட்டமாக கூறினார். அதே நேரத்தில் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்துவது மிக ஆபத்தானது என சர்வதேச அணுசக்தி ஆணைய தலைவர் ரஃபேல் குரோசி எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், இஸ்ரேல் ஈரான் மோதல் உலகத்தை பேரழிவுக்கு தள்ள வழிவகுக்கும் என்றும் உடனடியாக இரு நாடுகளும் சமாதான தீர்வை எட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.